Hi everyone, welcome to my channel SK Hindi Learning. இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். 5 days class 100 ஹிந்தி சென்டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு day 1 கிளாஸ்ல 20 ஹிந்தி சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போறோம். ஸோ என் கூட சேர்ந்து ஒவ்வொரு சென்டென்சஸும் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க, பிளஸ் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நம்ம கேஷுவலா கேட்போமா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே, நீங்க அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பெக்ட். ஸோ ரெஸ்பெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப் ஆப் ஆப். ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப். இதே நம்ம கேஷுவலா நீ அப்படின்னு சொல்லும்போது தும் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணா போதும். ஸோ நீங்க அப்படின்னா ஆப். எப்படி, சோ எப்படி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கைசே கைசே ஆப் கைசே. இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஆப் கைசே ஹே ஆப் கைசே ஹே, சிம்பிள். சோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க ஒரு பர்சன்ட்ட கேட்கும்போது ஆப் கைசே ஹே அப்படின்னு கேட்டா போதும். சோ ஆப் கைசே ஹே. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ், நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். சோ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு பர்சன் கேட்பாங்க, நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சோ நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மே அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். மே, நான் அப்படின்னு சொல்லும்போது மே. மிகவும் அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். சோ பகுத் பகுத் பகுத். மே பகுத். நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அச்சா ஹூ அப்படின்னு நீங்க பிரசன்ட் பண்ணாலும் ஓகே தான். டீக் ஹூ அப்படின்னு பிரசன்ட் பண்ணாலும் ஓகே தான். சரி, சோ அச்சா நன்றாக அப்படின்னு சொல்லும் போது அச்சா அச்சா. இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க நான் மேல ஸ்டார்ட் ஆகிருக்கா. சோ அதோட எண்டிங் வேர்ட் நம்ம எதுல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஹூ அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஹூ அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். சோ நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது மே பகுத் அச்சா ஹூ மே பகுத் அச்சா ஹூ. கிளியர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று உங்கள் நாள் எப்படி இருந்தது? இன்னைக்கு உங்களோட டே எப்படி இருக்கு, எப்படி போச்சு அப்படின்னு நம்ம கேட்போமா, கேஷுவலா கேட்போமா. சோ அந்த சென்டென்சஸ் தான் இங்க இருக்கு. ஓகே, இத ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் அந்த ஹிந்தி வார்த்தையை நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகே, பார்க்கலாமா? சோ இன்று அப்படின்னா டுடே அப்படின்னு அர்த்தம். சோ டுடே அப்படின்னா ஆஜ் ஆஜ். இன்று ஆஜ். உங்கள், சோ உங்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்று உங்கள், ஆப்கா. உங்களுடைய அப்படின்னு சொல்லுவோமா, சோ அதுக்கு ஆப்கா 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 ஆப்கா. ஆஜ் ஆப்கா. நாள் அப்படின்னு சொல்லும் போது டே. அந்த டே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில தின் அப்படின்னு சொல்லணும். தின் தின். எப்படி, சேம். கைசே கைசே. ஆஜ் ஆப்கா தின் கைசே இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சோ அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு ஆக்சுவலி. சோ உங்களோட நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா தா அப்படின்னு பிரசன்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, ஆஜ் ஆப்கா தின் கைசே தா. இன்று உங்களுடைய நாள் எப்படி இருந்தது, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கைசே தா அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த் சென்டென்ஸ், நான் ஹிந்தி கற்றுக்கொள்கிறேன். நான் ஹிந்தி வந்து லேர்ன் பண்றேன். இது எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னு சொல்லும்போது மே மே. ஹிந்தி ஆஸ் யூஷுவல் ஹிந்தி. ஓகே, இந்த கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா லேர்ன் அப்படின்னு அர்த்தம். சோ நான் ஹிந்தி லேர்ன் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த லேர்ன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஹிந்தில சீக் அப்படின்னு அர்த்தம். சீக் சீக். சோ நான் ஹிந்தி கற்றுக்கொள்கிறேன், மே ஹிந்தி சீக். கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சீக் ரஹா ஹூ அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவாங்க, ஒரு மேல் சொல்லுவாங்க. சீக் ரஹா ஹூ அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். இதே ஒரு பெண் எப்படி சொல்லணும் அப்படின்னா ரஹி ஹூ, சீக் ரஹி ஹூ.
அப்படின்னு ஒரு ஃபீமேல் சொல்லணும். சோ மே ஹிந்தி சீக் ரஹா ஹூ அப்படின்னு ஒரு மேல் பிரசன்ட் பண்ணணும். மே ஹிந்தி சீக் ரஹி ஹூ அப்படின்னு ஒரு ஃபீமேல் பிரசன்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நம்ம ஒரு பர்சன்ட்ட கேட்போம், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம். சோ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப் ஆப், எனக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் முஜே முஜே முஜே, ஆப் முஜே உதவி, உதவி அப்படிங்கிற வார்த்தை உதவ முடியுமா அப்படிங்கிறப்போ மதத் மதத், ஆப் முஜே மதத் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெல்ப்பா கொஸ்டின் கேட்கிறேன் உங்ககிட்ட. சோ அப்படி கொஸ்டின் கேட்கும்போது மதத் கர் कर सकते हैं क्या, இப்படிதான் கேட்கணும். இது என்ன இவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப், எனக்கு முஜே, உதவ மதத், முடியுமா. சோ இந்த முடியுமா அப்படிங்கிற வார்த்தைய உதவி பண்ண முடியுமா அப்படின்னு தான் அர்த்தம். உதவி பண்ண முடியுமா. சோ அந்த பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு கர் சக்தே சக்தே அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். முடியும் அப்படிங்கிற வார்த்தை முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சக்தே. சோ கர் சக்தே ஹே, அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முடியுமா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கும்போது அதை நம்ம கியா அப்படின்னு கேட்கணும். ஆப் முஜே மதத் கர் சக்தே ஹே கியா, இப்படிதான் கம்ப்ளீட் பண்ணணும். இது இன்னொரு ரிலேட்டடாவும் நம்ம அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த கியா இருக்கு பாத்தீங்களா, இந்த கியாவை ஃப்ரண்ட்ல போட்டுட்டு கியா ஆப் முஜே மதத் கர் சக்தே ஹே இப்படியும் பிரசன்ட் பண்ணலாம். ரெண்டு விதமா பிரசன்ட் பண்ணலாம். ஆப் முஜே மதத் கர் சக்தே ஹே கியா இப்படியும் சொல்லலாம். அந்த கியா அப்படிங்கிற வார்த்தையை ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணி கியா ஆப் முஜே மதத் கர் சக்தே ஹே இப்படியும் பிரசன்ட் பண்ணலாம். கிளியர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, எனக்கு புரியவில்லை. சோ எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோமா. எனக்கு ஒரு மேக்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது எந்தோ இடத்துல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே முஜே, புரியல அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஜ் அப்படின்னு அர்த்தம். சமஜ் நோட் பண்ணிக்கோங்க. சமஜ் சமஜ் நஹி ஆயா. சோ எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லும்போது முஜே சமஜ் நஹி ஆயா, முஜே சமஜ் நஹி ஆயா. ஓகேங்களா, எனக்கு புரியவில்லை, முஜே சமஜ் நஹி ஆயா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் எழுதுங்கள், அகைன் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ மீண்டும் அப்படின்னா அகைன் அப்படின்னு ஒரு வார்த்தை. சோ அகைன் அப்படின்னு சொல்லும்போது ஃபிர் ஃபிர்சே, மீண்டும். எழுதுங்கள், எழுது அப்படின்னு சொல்லும்போது லிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். இதே எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டா சொல்லும்போது லிக்கியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். லிக்கியே லிக்கியே லிக்கியே, எழுதுங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்லும்போது லிக்கியே அப்படின்னு சொல்லணும். சோ மீண்டும் எழுதுங்கள் அப்படின்னா ஃபிர்சே லிக்கியே, ஃபிர்சே லிக்கியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். கண்டிப்பா நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த வேர்டை நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது தோடா, அந்த கொஞ்சம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து தோடா அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். சோ தோடா தோடா, கொஞ்சம் அப்படின்னா தோடா. மெதுவாக, சோ மெதுவாக அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தீரே அப்படின்னு அர்த்தம். தீரே தீரே, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். தோடா தீரே, பேசுங்கள் அப்படின்னு சொல்லும்போது போலியே போலியே போலியே, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். தோடா தீரே போலியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏதோ ஒரு பொருளை பார்த்து நம்ம சொல்றோம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமா. சோ இது எப்படி சொல்றது? எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே முஜே, இது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது ஏ ஏ அப்படின்னு பிரசன்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எக் அப்படின்னு பிரசன்ட் பண்ணிக்கலாம். முஜே ஏ, மிகவும் அப்படின்னு சொல்லும்போது பகுத், அதாவது ரொம்ப அப்படின்னு அர்த்தம் தானே. மிகவும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பகுத்,
பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். பசந்த். பசந்த். சிம்பிளா அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஹ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும். சோ எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது முஜே ஏ பகுத் பசந்த் ஹை. முஜே ஏ பகுத் பசந்த் ஹை. சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மிக்க நன்றி. ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றது சிம்பிள். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? சோ அதை எப்படி சொல்றது அப்படின்னா இந்த வார்த்தைக்கு நம்ம பகுத் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். சோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப, நிறைய அப்படின்னு சொல்லும்போது பகுத். சோ நன்றி அப்படின்னு சொல்லும்போது தன்யவாத். தன்யவாத். சோ மிக்க நன்றி அப்படின்னு சொல்லும்போது பகுத் தன்யவாத். பகுத் தன்யவாத். சோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? எஸ். எனக்கு ஹிந்தி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சோ நான் எனக்கு ஹிந்தி பேச நான் லேர்ன் பண்ண வேண்டும். இது எப்படி சொல்லலாம்? சோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே. ஹிந்தி as usual ஹிந்தி. ஹிந்தி. பேச. சோ பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பேச அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு போல்னா. போல்னா கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது லேர்ன் பண்ண வேண்டும். சோ இந்த லேர்ன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சீக். சீக்னா வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சாகியே. சாகியே. இப்போ இந்த சென்டென்ஸ அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களேன். முஜே ஹிந்தி போல்னா சீக்னா சாகியே. எனக்கு ஹிந்தி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். முஜே ஹிந்தி போல்னா சீக்னா சாகியே. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் தினமும் பயிற்சி செய்கிறேன். நான் தினமும் பயிற்சி செய்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? சோ நான் அப்படின்னு சொல்லும்போது மே. தினமும் அப்படின்னா டெய்லி அப்படின்னு அர்த்தம். சோ அந்த டெய்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில ரோஜ் அப்படின்னு சொல்லணும். ரோஜ். 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 பயிற்சி. ஓகே, பயிற்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா அபியாஸ். அபியாஸ். இங்க பாருங்களேன். அபியாஸ். அபியாஸ். அபியாஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மே ரோஜ் அபியாஸ் கர்த்தா ஹூ அப்படின்னு ஒரு மேல் சொல்லணும். செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தா ஹூ. ஒரு ஃபீமேல் சொல்லும்போது கர்த்தி ஹூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கர்த்தி ஹூ. மே ரோஜ் அபியாஸ் கர்த்தா ஹூ அபியாஸ் கர்த்தி ஹூ அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். சோ நான் தினமும் பயிற்சி செய்கிறேன். மே ரோஜ் அபியாஸ் கர்த்தா ஹூ ஒரு மேல், மே ரோஜ் அபியாஸ் கர்த்தி ஹூ ஃபீமேல் பிரசன்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் பிறகு பேசுகிறேன். நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் பிறகு பேசுறேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? சோ நான் அப்படின்னு சொல்லும்போது மே. பிறகு அப்படின்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கு ஹிந்தில பாத் மே. பாத் மே. நான் பிறகு பேசுகிறேன். மே பாத் மே. பிறகு அப்படின்னா பாத் மே. பேசுகிறேன். நான் பிறகு பேசுகிறேன். மே பாத் மே பாத் கர்த்தா ஹூ. மே பாத் மே பாத் கர்த்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு ஃபீமேல் சொல்லும்போது பாத் கர்த்தி ஹூ. சோ நான் பிறகு பேசுகிறேன். பாத் கர்த்தா ஹூ பாத் கர்த்தி ஹூ. மே பாத் மே பாத் கர்த்தா ஹூ மே பாத் மே பாத் கர்த்தி ஹூ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. சோ உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்? உங்களை அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பெக்டா ஆப்கோ. ஆப்கோ. பார்த்ததில். சோ பார்த்ததுன்னா அதாவது மீட் பண்ணது. உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோமா? சோ ஆப்கோ. ஆப்கோ மில்னே மீட் பண்ணதுல மகிழ்ச்சி. சோ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குஷி. ஹாப்பி. குஷி ஹுயி. மகிழ்ச்சி ஆகிருச்சு. சோ ஆப்கோ மில்னே குஷி ஹுகி.
உங்களை பார்த்தது ஹாப்பி ஆயிருச்சு. ஆப்கோ மில்னே குஷி ஹுயி. ஹாப்பி ஆகிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ஒரு புக் படிக்கிறேன். நான் வந்து ஒரு புக் படிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க அந்த சென்டென்ஸ். நான் அப்படின்னு சொல்லும்போது மே. ஒரு அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். சோ ஏக். புக் அப்படின்னு சொல்லும்போது கிதாப். அந்த புக் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிதாப் கிதாப். படிக்கிறேன். சோ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா மே ஏக் கிதாப் पढ़ रहा हूं. पढ़ रहा हूं அப்படின்னு ஒரு மேல் சொல்லுவோம். இதே ஃபீமேல் எப்படி சொல்லணும் அப்படின்னா पढ़ रही हूं. पढ़ रही हूं. நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். मैं एक किताब पढ़ रहा हूं. पढ़ रही हूं. मैं एक किताब पढ़ रहा हूं அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். मैं एक किताब पढ़ रही हूं அப்படின்னு ஒரு பெண் சொல்லணும். கிளியர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? உங்களுக்கு டீ வேண்டுமா? சோ நம்ம क्वेश्चन கேக்குறோம். உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு கேக்குறோம். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம கேஷுவலா கேக்குறோம் உங்களுக்கு டீ வேணுமான்னு. எப்படி கேட்போம்? சோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பெக்டா ஆப்கோ. ஆப்கோ. டீ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஹிந்தில வந்து சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய். சாய். உங்களுக்கு டீ வேண்டுமா அப்படின்னு கேக்குறேன். சரி, வேணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் நம்ம? சாஹியே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேண்டும் அப்படின்னா சாஹியே. அங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் கேக்குறாங்க வேணுமா அப்படின்னு. சோ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆப்கோ சாய் சாஹியே கியா. கியா அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கியா அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க இங்கேயும் சேர்த்து பிரசன்ட் பண்ணலாம். கியா ஆப்கோ சாய் சாஹியே அப்படின்னும் கேட்கலாம். சோ ரெண்டு விதமா கேட்கலாம். ஆப்கோ சாய் சாஹியே கியா இப்படியும் கேட்கலாம். கியா ஆப்கோ சாய் சாஹியே இப்படியும் பிரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சோ அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்குறோம். ஆம், எனக்கு டீ வேண்டும். ஆம் அப்படின்னா என்னது? எஸ் அப்படின்னு அர்த்தம். எஸ், எனக்கு டீ வேண்டும். சோ இந்த எஸ், ஆம், ஆமா அப்படின்னு சொல்லுவோமா? சோ அதுக்கு ஹிந்தியில நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஹா அப்படின்னு சொல்லணும். ஹா. ஹா. சோ ஹா அப்படின்னா நத்திங் பட் இது வந்து எஸ் அப்படின்னு அர்த்தம். எஸ். சோ எஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் ஆம் அப்படின்னு சொல்றோம். ஆமா. ஹா. எனக்கு. சோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே டீ சாய் வேண்டும். चाहिए. चाहिए. हाँ मुझे चाय चाहिए. हाँ मुझे டீ चाहिए. ஓகேங்களா? இத ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு டீ வேண்டுமா? आपको चाय चाहिए क्या? ஆம், எனக்கு டீ வேண்டும். हाँ मुझे चाय चाहिए. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீடு எங்க இருக்கு? எப்படி கேட்கலாம்? சோ உங்கள் வீடு, உங்கள். आपका. आपका வீடு. घर. आपका घर. எங்கே? கஹா. எங்கே அப்படின்னா கஹா. இருக்கிறது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது है. आपका घर कहाँ है? உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? आपका घर कहाँ है? आपका घर कहाँ है? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு இந்த வேலை பிடிக்கும். எனக்கு இந்த ஒர்க் பிடிக்கும். எனக்கு இந்த ஒர்க் பிடிக்கும். இது எப்படி சொல்லலாம்? எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே. இந்த. சோ ஏ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை அப்படின்னா காம், அதாவது ஒர்க் அப்படின்னா காம். சோ பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பசந்த். பசந்த். मुझे ये काम पसंद है. मुझे ये काम पसंद है. எனக்கு இந்த வேலை பிடிக்கும். मुझे ये काम पसंद है. ஓகே, லாஸ்ட் ஒன். நீங்கள் எப்போது வருவீர்கள்? நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்போமா? சோ அது எப்படி சொல்லலாம்? நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப். ஆப். எப்போது? கப். எப்போது அப்படின்னா கப். வருவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல கேக்குறோமா? சோ கேட்கும்போது ஆ ஏங்கே. ஆ ஏங்கே.
ஆயேங்கே வருவீர்கள், ஆயேங்கே. आप कब आएंगे, आप कब आएंगे. சோ நீங்கள் எப்போது வருவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது आप कब आएंगे அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். ஓகே ஓகே. சோ இன்னைக்கு நம்ம டே 1 கிளாஸ்ல 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல அகைன் 20 சென்டென்சஸ் டே 2 கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். தன்யவாத்.